This video sponsored by BuyMote e-shopping application. இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வகையான ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து லெஸ் ப்ரைஸில் ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. மென்ஸ் ஆக்சசரிஸ், கேர்ள்ஸ் ஆக்சசரிஸு, கிட்ஸ் ஆக்சசரிஸு இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது இந்த ஆப்பில். ஹோம் ஆக்சசரி ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது, அதேமாதிரி டாய்ஸ் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது, க்ரோசரி ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது. பேபி கேரு, டென்டல் ஐட்டம்ஸு இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்து தனித்தனி செக்ஷனாக இருக்குது. நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் பொருள்களை வந்து ஆஃபர் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கோங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான முட்டை சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் சீசனு, ஸோ எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு 10 இல்லைன்னா 15 முட்டையை நல்லா வேக வச்சு உரித்து எடுத்துக்கணும். அந்த வேக வச்ச முட்டையை 4 பக்கமும் கீறி விட்டுடணும். அப்புறம் தட்டில் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் எடுத்துக்கிறோம். எல்லா முட்டையும் 4 சைடு கீறி விட்டதுக்கப்புறமா அதனால் தட்டில் போட்டு மிளகாத்தூளை பிரட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். அது கூட வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பச்சை பாசி, நான் ஒரு 10 ஏலக்காய், அது கூட வந்து பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கிளறணும். அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ப்ளஸ் வந்து கருவேப்பிலை, அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் ஒரு 8 தக்காளி எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா வதக்கி விடணும், ஒரு 10 நிமிஷம் வதக்கி விடணும். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும், அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆவிலே லைட்டாக வதங்கிடும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய டம்ளரில் 5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும், அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு பிரியாணி தூள், அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுறோம். அது கூடவே தயிர் கொஞ்சமாக சேர்க்குறோம். தயிர் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா வந்து சாதம் வந்து அப்படியே பொல பொலன்னு வரும், அதுக்காக தான் தயிர் சேர்க்குறது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 கிளறி விடணும். நல்லா மிக்ஸ் ஆயிரும், வெங்காயம் நல்லா வதங்கிரும். நான் பெரிய டம்ளரில் 5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதே மாதிரி டபுள் மடங்காக 10 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த தண்ணி சேர்க்குறதாங்க இதில் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் 1 டம்ளர் அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், அப்படி இல்லைன்னா சாதம் அடி பிடிச்சிரும். நான் சாதம் கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேசரி பவுடர் கொஞ்சமாக சேர்த்தேன். அது கூடவே வந்து அரை லெமன் ஜூஸாக புழிஞ்சு விட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா அரிசி சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் அப்படி நம்ம அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது மேலே சுடு தண்ணி வச்சு தம் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் இல்லை. உண்மையாகவே சாதம் நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சாதத்தில் நல்லா தண்ணி எல்லாமே உறிஞ்சிருச்சு. சாதமும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதுக்கப்புறமா முன்னாடி ரெடி பண்ணி வச்ச அந்த முட்டையை இதில் எடுத்து வச்சு அது கூடவே புதினா, கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு முட்டை சாதம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.